ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. கோச்சிக்காமல் கொஞ்சோண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்துவும் மீனாவும் சரி கோவத்தில் சிந்தாமணியை பார்க்குறக்காண்டி கார் எடுத்து ஸ்பீடாக வந்து சிந்தாமணி கிட்ட நிப்பாட்டிட்டு மீனாவும் முத்தும் பக்கத்தில் போய் உன்னைய மாதிரி ஒரு கிரிமினலை நாங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும் முத்தும். இதில் என்ன இருக்குது, நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒன்றும் தெரியாதே அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா கூட ஃப்ரெண்டு மாதிரி பழகி எங்கள் பத்திரத்தை பிடுங்கி எவ்வளோ வேலை பார்த்துருக்க, கொஞ்சோண்டு காசை கொடுத்துப்புட்டு 48 லட்சம்னு பொய் சொல்லி அதுக்காண்டி நான் வட்டிக்கு கொடுத்தா வட்டி போடக்கூடாதுன்றக்கா, அது எப்படி வட்டி வாங்காமல் இருக்க முடியும், என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ செஞ்சதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலை, அடுத்தவங்க காசில் எவ்வளோ நாளைக்கு நீ உட்காந்து திங்கலாம்னு நினைக்கிறேன், நீ எல்லாம் ஒரு மனுஷியா? அப்படித்தான் அங்கே இருக்க பாவம் ஏழைபாளையோட பத்திரத்தை வாங்கி வச்சுருந்த, அதே மாதிரி இப்போ எங்கள் அத்தையை ஏமாற்றி எங்கள் அத்தையோட பத்திரத்தை நான் ஒன்றும் கையெழுத்து போட சொல்லியே, நான் கையெழுத்து போட சொல்லலை, உங்கள் அத்தையாக கொண்டு கொடுத்தாங்க, உங்கள் அத்தையாக வற்புறுத்தி காசு கேட்டாங்க, நான் இருந்தால் ஃப்ரெண்டு காசுக்கு 2 பேர்த்துக்கும் கேட்குறதுக்கு சங்கட்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் மூலியமாக வச்சு கொடுத்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது, இதில் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்களுக்கு எங்கள் பத்திரம் வேணும், நீ என்ன செய்ய காத்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. வேணும்னா உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், நீ என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உன் பதவியை நீயே ராஜினாமா பண்ணு, நீ பதவியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் போச்சு, என் மரியாதை எனக்கு திரும்ப வரணும்னா நான் அண்ணன் போஸ்ட்டாக வந்து நிற்கணும், அதனால நீ ராஜினாமா பண்ணு, உனக்காண்டி நான் வேணும்னா உங்கள் வீட்டில் வச்சுருக்க சிகிலை எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பணத்தை கட்டுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. சொல்லவுட்டி மீனாக்கு முகமே செத்து போச்சு. எப்படி நம்ம இப்படி போஸ்டிங்கை விடுறதா, இல்லை நம்ம எல்லோரும் வந்து ரோட்டில் நிற்கிறோமே அதுக்காண்டி நம்ம வந்து போஸ்டிங்கில் இருக்கதான்னு மீனா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சுக்கிட்டே காரில் உட்காந்துடுறாங்க. அப்படியே எல்லாருமா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் மீனா வீட்டில் வந்து மீனா மாமியாக்காண்டி கொசு வலை, ஃபேனு, அது இதுன்னு வாங்கிட்டு வந்து புதுசாக காட்டுறாங்க. அப்பயும் அந்த அம்மாவுக்கு திருப்தியே இல்லை. அங்கே குத்துப்பட்ட மாதிரி இங்கேயும் குத்துப்பட்டாத்தே அடங்குமோ என்னமோ தெரியலை. என்ன கொசுவலை, என்ன அது, என்ன இதுன்னு கேட்குது. ஒரு ஏசி வாங்கியிருக்கலாம் இது எல்லாத்தையும் செலவு பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜோட அப்பா சொல்கிறாரு, உன் மயன்தான் ஏசி கடையே வச்சுருக்கானே, ஒரு ஏசியை கொண்டு வந்து இங்கே மாட்டலாம்ல. ஆமாம், நான் ஓசியில் இருக்கிறக்காண்டி ஏசியை வாங்கி மாட்டினா அவங்களுக்கு அந்த ஏசிக்கு கரண்ட் பில் கட்டுறதுக்கு கூட முடியுமோ முடியாதோ அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சொல்லி முடித்தோடனே முத்து மீனா உள்ளே நுழைஞ்சோடனே அப்பா, அத்தை இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, ஏமா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, என்னமோ சொல்லுவாங்கள்ல, கூட இருக்கவங்க உறவாடியே கெடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. நீங்கள் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த இடத்துல இந்த ஓசியாக இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்னு முத்து சொல்கிறாப்புல. அப்போ என்னடான்னு முத்துங்க அப்பா கேட்குறாரு. அப்பா, இது எல்லாத்துக்குமே காரணம் சிந்தாமணி தான்ப்பா, நமக்கு பணம் கொடுத்ததும் சிந்தாமணி தான்ப்பா. நாங்கள் போய் அங்கே அவரை கூட்டிக்கிட்டு போய் வச்சு காசுக்கு என்ன ஏதுன்னு கேட்கையில் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு இன்கம் டேக்ஸ் முன்னாடி சொல்லிட்டாங்க, அவர் முன்னாடி சொல்லிட்டாங்கப்பா. சிந்தாமணி வந்து அம்மாட்ட கொடுத்தா வாங்க முடியாது அப்படின்றக்காண்டி அவர் மூலியமாக வச்சு பணத்தை கொடுத்துருக்காங்கப்பா. ஆனால் அந்த ஆளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையாப்பா. இனி நம்ம பத்திரம் நம்ம கையில் வருமானதே நமக்கு சந்தேகமாக இருக்குப்பா. நம்ம என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோம்னு தெரியல. எப்போ கோர்ட்டு திறக்குதோ அப்போ ஸ்டே ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் நம்ம எதாக இருந்தாலுமே செய்ய முடியும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு முத்து சொல்கிறாரு, நான் கை கழுவிட்டு வரேன் மீனா, சாப்பாடு எடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ரொம்ப மனசு கவலையாகிறாரு. அப்போ இந்த வீட்டை திருப்ப முடியாதா அப்படின்னு யோசிக்கிறாரு. நீ விஜயா, நீ எதையுமே சரியாக செய்ய மாட்டியா, மனோஜ் கையெழுத்தையிட்டு நீ பண்ணது பாரு எந்த அளவுக்கு போய் நின்றுச்சுன்னு. ஒரு ஃப்ரெண்டுன்னு பழகுனியே, அவங்களே நம்மளை தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. நான் அப்போ இருந்து சொல்கிறேன் வேணாம், அந்த அம்மாட்ட பழக்கம் வேணான்னு. முத்து சொல்லிச்சு, மீனா சொன்னான், எல்லாரும் சொல்லியும் நீ கேட்கவே மாட்டேன், இப்போ பாரு எங்கே வந்து நிற்கிது உன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு திட்டுறாங்க. திட்டினோன்னே முத்துவும் மீனாவும் மாடிக்கு போயிடுறாங்க. மாடியில் மீனா யோசிக்கிறாங்க, நம்ம குடும்பம் எல்லாருமே தெருவில் நிற்கையில் எனக்கு வந்து
போஸ்டிங் தேவையா? நான் பதவியில் இருக்கணுமா? எனக்கு இந்த பதவி வேணாங்க. இந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, உனக்கு அறிவே இல்லையா மீனா? நீ இதெல்லாம் யோசிப்ப, இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி தான் சிந்தாமணி அம்மா இவ்வளோ தூரம் ஐடியா கொடுத்து உன்னிட்ட செஞ்சதே. நீ அதுக்கு தக்கன நடந்துக்கிற, நீ எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதோட நாடகம் முடிஞ்சிருச்சு.